ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 18ல் இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி சிலபஸில் ஃபெமினிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ அதுவும் ப்ரீஃபாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் பர்டிகுலராக நோட்ஸ் பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ நானும் அப்படி டைரெக்டாக தான் வந்து நோட்ஸ் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ சார்லஸ் பியூரி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியலிஸ்ட், அவர் வந்து யாருன்னா ஒரு சோசியலிஸ்ட், அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் பிலாசபர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமினிசம் அப்படின்ற அந்த வேர்டை வந்து காயின் பண்ணவரே யாருன்னா சார்லஸ் பியூரி அப்படின்றவர் தான் வந்து இந்த ஃபெமினிசம் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணாரு. எப்போனா 1837. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெமினிசம் அண்ட் ஃபெமினிஸ்ட், இந்த வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆனது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அண்ட் தென் நெதர்லாந்து. எந்த இயர்னா 1872. கிரேட் பிரிட்டன் இந்த 1890s. எப்போ பிரிட்டனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1890. யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து 1910. ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த ஃபெமினிசம் அப்படின்றத வேர்டை காயின் பண்ணி அங்கங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன்ட் வித் த வே ஆஃப் விச் லெஃப்ட் லிட்ரேச்சர் ஃபர்தர்ஸ். அதாவது என்னன்னா, இந்த லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, அந்த லிட்ரேச்சர் இருக்கக்கூடிய சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சைக்காலஜிக்கல், அதே மாதிரி ஃபார் ஆஃப் உமன்ஸ், அதில் எல்லாத்துலேயுமே அந்த உமன்ஸோட அவங்களுடைய ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக தான் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், அதில் வந்து 3 வே ஆஃப் கிரிட்டிசிசம் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு எடுத்துக்கினா 1700லேருந்து 1900 வரையும். ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ஃபெமினிசம் வந்து 1700லேருந்து 1900 வரையும். ஸோ நம்ம அந்த இங்கிலீஷ் காலகட்டத்தை பிரிப்புங்கள்ல சேம் அதே மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 1900 வரையும் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து கிரீவ் அவுட் ஆஃப் மேஜர் ரீஃபார்ம் மூமெண்ட், அதாவது மேஜராக இருக்கக்கூடிய ரீஃபார்ம் மூமெண்ட் ஆஃப் நடந்திருக்கு. அதாவது மிடில் 19th சென்ச்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இந்த மேஜர் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டர்ஸ் த மேரி வால்ஸ்டோன்கிராஃப்ட். ஸோ ரைட்டர்ஸ் பார்த்தா மேரி வால்ஸ்டோன்கிராஃப்ட் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமன் ரைட்டர் 1792. ஓகேங்களா? செகண்ட் வே ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1960ஸ்லேருந்து 1980s சொல்லி இருக்கு. ஓகே, இந்த வே ஆஃப் பார்த்தீங்கன்னா உமன் ஸ்ட்ரீவ்டு வித் த ரீச் எ further seams of the equality with the men and fight for is a great control over the body and protections from the physical abuse. அதாவது இவங்க எதுக்காக இந்த ஃபெமினிசம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960லேருந்து 1980 வரையும் ஈக்குவல் வித் த மென், அதாவது ஆணுக்கு இனியா வந்து பெண்களும் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் பண்ற விதத்திலையும் அவங்களோட பிசிக்கலும் அப்படிதான் இருக்கு அப்படின்ற விதத்திலையும் வந்து இது இருந்தது. இதுக்கு எக்ஸாம்பிளா எதை கொள்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைமன் டி பிஹேவியரோட த செகண்ட் செக்ஸ் அப்படின்ற அந்த ஒர்க் 1972 வந்து பப்ளிஷ் ஆனது அந்த ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க்கை வந்து இது இவங்க எக்ஸாம்பிளா சொல்றாங்க. ஓகே, தேர்ட் வே ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது வந்து 1990லிருந்து பிரசன்ட் இப்போ இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல், ஒயிட், அது ஹேட்ரோசெக்சுவல், மிடில் கிளாஸ் ஃபோக்கஸ் ஆஃப் த செகண்ட் வே ஃபெமினிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கீ டேர்ம்ஸ் வந்து பார்க்கலாம். ஜீனோ கிரிட்டிசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோ கிரிட்டிசம் அப்படின்றது டேமை வந்து காயின் பண்ணவர் யாருன்னா எலைன் ஷோ வால்டர். ஓகேங்களா? எப்போனா 1979. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமினிஸ்ட் பொயட்டிஸ்ட். ஓகேங்களா? இட் ஃபோக்கஸ் ஆன் த எக்ஸ்க்ளூசிவ் ஆன் த லிட்ரேச்சர் அண்ட் எய்ம்ஸ் டு ரிகவர் த லாஸ்ட் ஆர் நெக்லெக்ட் த உமன் ரைட்டர்ஸ். ஓகேவா? அவங்க இப்படி தான் நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து எரிக்ரிச்சர் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபெமினிஸ்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஆஃப் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் வந்து காயின் பண்ண பார்த்தீங்கன்னா ஹெலன் கிசக்ஸ் இஸ் அ லாஃப் ஆஃப் த மெடஸ். அவங்க ஒர்க் எழுதியிருக்காங்க லாஃப் ஆஃப் த மெடஸ் அப்படின்னு 1976. நெக்ஸ்ட் வந்து பிலோஜெனிட்ரிசம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவிலேஜிங் ஆஃப் த
மெசஸ்கிளைனிங் ஆஃப் த சோசியல் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா. நியூசிலாந்து கிராண்ட் உமன் ஆஃப் த ரைட் டு ஓட் அப்படின்ற ஒர்க்கு 1893 வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க டைப் ஆஃப் ஃபெமினிசம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம் அப்படின்னு எடுத்துக்கன்னு வச்சுங்களேன், த கேபிட்டல் இஸ் அ ரூட் ஆஃப் கேஸ் ஆஃப் உமன்ஸ். ஓகேங்களா. கேஸ் ஆஃப் உமன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இஸ் அ டிஸ்கிரிமினேஷன் எகென்ஸ்ட் த உமன் இஸ் அ டாமினேட் லைஃப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுங்களேன், அதாவது உமன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் அவங்க செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க அப்படி இருக்கணும் தெளிவாக அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. இந்த மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம் வந்து ஆர்கியூ பண்ணுது. ஓகேங்களா. இஸ் கேபிட்டலிசம், ஏன்னா என்னன்னா அவங்க வந்து ஒரு கேபிட்டலிசத்துக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படின்றத சொல்றது. நெக்ஸ்ட் வந்து லிபரல் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலிஸ்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் த மென். அதாவது லிபரல் அவங்களுக்கு தேவையான அந்த பெண்களுக்கு தேவையான அந்த ஃப்ரீடம் மேனுக்கு ஈக்குவலாக வந்து மென்னும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த ஃபெமினிசம் தான் வந்து என்னன்னா லிபரல் ஃபெமினிசம் அப்படின்றது. ஓகேங்களா. இஸ் அ உமன் த்ரோ த பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ரிஃபார்ம்ஸ் வித்தவுட் த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சொசைட்டி. ஒவ்வொரு சொசைட்டிலையுமே வந்து பெண்களும் ஆண்களும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து லிபரல் ஃபெமினிசம் அப்படின்றது. ரெடிசியல் ஃபெமினிசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா consider the male controlled the capitalist of the earth of the defining future of the women's operations, total uprooting the society of necessary. அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ரெடிசியல் ஃபெமினிசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வந்து யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்றது என்னன்னா ரெடிசியல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம். இந்த கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் த ரிலேட்டிவ்ஸ் டு த சொசைட்டி வேர் இஸ் ரிசைட் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் டு த சொசைட்டி, ஒரு சொசைட்டிக்கு ஒரு பெண்மணிக்கு எவ்வளவு ரிலேட்டிவ் இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா இந்த கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க லிபரேஷன் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லிபரேஷன் ஃபெமினிசம் அப்படின்றது என்னன்னா பீப்புள் as a செல்ஃப் ஓனர்ஸ். ஓகேங்களா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு சுதந்திரத்தை கொடுக்கணும், ஒவ்வொரு ஒர்க்லயும் வந்து அவங்க தனிப்படையா இருக்கணும், அவங்க ஒரு ஓனரா இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து என்னன்னா லிபரேஷன் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றாங்க. செப்பரேட் ஃபெமினிசம் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம் இஸ் டஸ் நாட் இஸ் அ செப்பரேட் ஹெட்ரோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாம லெஸ்பியன் ஃபெமினிசம் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. செப்பரேட் ஃபெமினிசம் அப்படின்றது என்னன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. பட் ஆனா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஸ்பியன் பெண்ணோட பெண்ணு வந்து ரொம்ப க்ளோஸ்லியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபெமினிசம் வந்து என்னன்னா செப்பரேட்டிவ் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றது. எக்கோ ஃபெமினிசம் அப்படின்றது என்ன மேன்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் த லேண்ட், மென்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் த லேண்ட். எக்கோ ஃபெமினிசம் அப்படின்னா ஒரு பெண்மணி வந்து அங்க இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரூல் பண்றத வந்து எக்கோ ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய அம்மா ஆட்சி செஞ்சாங்களா அதை சொல்லலாம் நம்ம எக்ஸாம்பிளா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் ஃபெமினிசம் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுங்களேன் ஆர்கியூ வித் த உமன்ஸ் லிபரேஷன்ஸ் கேன் ஒன்லி இஸ் அச்சீவ்ட் பை த ஒர்க்கிங் டு எண்ட் போத் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் சோர்ஸ் ஆஃப் எ உமன் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சோசியலிஸ்ட் ஃபெமினிசம் வந்து இந்த சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா உமனுக்கான எல்லா ஃப்ரீடமும் வந்து கொடுக்கணும், அவங்களோட ஒர்க்கிங் ஆகட்டும், அவங்களோட எக்கனாமிக் ஆகட்டும், கல்ச்சர் ஆகட்டும், எல்லாத்திலையுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றத வந்து சோசியலிஸ்ட் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் அனார்ச்சி ஃபெமினிசம் அப்படின்னு இது வந்து பாத்தீங்கன்னா பிலீவ்ஸ் தட் ஏ கிளாஸ் ஸ்டேஜஸ் பிலீவ்ஸ் தட் த கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் இஸ் அனார்ச்சி அகென்ஸ்ட் த ஸ்டேட் ரெக்யூட் ஸ்ட்ரெங்த் அகென்ஸ்ட் த பார்ட்டிசி அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் வேர்ல்டு ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர்ட் வேர்ல்டு ஃபெமினிசம் அப்படின்னு என்னன்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த போஸ்ட் காலனியல் ஃபெமினிசம் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா தேர்ட் வேர்ல்டு ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் வேர்ல்டு ஃபெமினிசம்னா என்னன்னா இஸ் அ போஸ்ட் காலனியல் ஃபெமினிசம் தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா தேர்ட் வேர்ல்டு ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றாங்க.
ஃபோர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபெமினிசம். சாரி, வாய் கொஞ்சம் தருமாறுது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபெமினிசம் அப்படின்னு எடுத்துக்கன்னு வச்சுங்களேன். இஸ் அண்ட் பிலாசபிஸ் த பிலாசபி ஆஃப் த ஃபோர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஃபோர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஃபெமினிசம்ன்றது பிலாசபி ஆஃப் த ஃபோர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்தை தான் வந்து என்னன்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் அ டீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் ஃபெமினிசம். லிப்ஸ்டிக் ஃபெமினிசம் இது வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சரல் ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட். கல்ச்சரோட ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட். அந்த கல்ச்சரோட மாற்றத்தை சொல்றது என்னன்னா லிப்ஸ்டிக் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து கல்ச்சர் ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து த சிவில் ரைட் மூவ்மெண்ட். த சிவில் ரைட் மூவ்மெண்ட் ஆஸ் இஸ் இன்ஃபுளுன்ஸ்ட் த இன்ஃபார்ம்ட் த ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட். த சிவில் ரைட் மூவ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபுளுன்ஸ்டு த ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்டை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா இன்ஃபார்ம்டு. அதாவது வந்து சிவில் ரைட் மூவ்மெண்ட் வந்து யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. திஸ் மூவ்மெண்ட் வாஸ் கிரியேட்டட் a நியூ ஃபெமினிஸ்ட் சோசியல் தியரி. இந்த த சிவில் ரைட் மூவ்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபெமினிஸ்ட் சோசியல் தியரிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரேசிசம், கிளாசிசம், செக்ஸிசம் அண்டு நியூ ஃபெமினிசம் such as a black feminism and Chinese feminism. ஸோ இந்த ஃபெமினிசத்தெல்லாம் எதுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவில் ரைட் மூவ்மெண்ட்டுக்குள்ள இத்தனை ஃபெமினிசம் வந்து அடங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏ த நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் த உமன்ஸ். யூஎஸ்ஏவில் வந்து யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் உமன் சொல்லிட்டு எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 1966 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சிக் த உமன்ஸ் ஆஃப் ஈக்குவலிட்டி. அப்போ எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமனுக்கும் வந்து ஈக்குவலிட்டியான ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் என்னன்னா இந்த நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் த உமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஎஸ்ஏவில் 1966 நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அது மட்டும் இல்லாம ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெரிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃப் லீகல் தியரி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸாமின்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த உமன் அண்டு லா. அதாவது இந்த ஜெரிஸ்டன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அண்டு லாவோட மிங்கிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபெமினிஸ்ட் ஜெரிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த பிலாசபிக்கல் அப்ரோச் ஆஃப் த மாடர்ன் லீகல் ஸ்காலர்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் என்னன்னா மாடர்ன் லீகல் ஸ்காலர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு அப்படி சொல்றாங்க. பட்ராச் அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சிஸ்டம். ஸோ இந்த சோசியல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு அரௌண்ட் த மேல் ஆத்தரைஸ்டு ஃபிகர்ஸாக இருக்கு. சம் இஸ் அ ரெடிஷியல் ஃபெமினிஸ்ட் ப்ரொபோஸ் தட் த செப்பரேட்டிசம் இஸ் ஒன்லி த சொல்யூஷன்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் மட்டும் கிடையாது, ஃபீமேல் வரணும்னு சொல்றது தான் அது. ப்ரோ ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றாங்க. சப்போர்ட் ஃபார் த ப்ரோ ஃபெமினிசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினிசத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது வித்தவுட் தே இம்ப்ளைங் தட் த சப்போர்ட்டர் டு த மெம்பர் ஆஃப் த ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட். ப்ரோ ஃபெமினிசம்ன்றது என்ன, எவ்வளவு பேர் வந்து ஃபெமினிசத்துக்காக வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றது தான். ரெபேக்கா வெஸ்ட் ஒர்க் ஆன் உமன்ஸ் சஃபர்ஸ் ஆன் த approximately 1910 approximately suffrages women's suffrage can be traced as the being of the feminist criticism movement. ஓகேங்களா. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரேகா வெஸ்ட் அப்படி அவங்களோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் சஃப்ரேஜ் ஃபார் த அப்ராக்சிமேட்லி அப்படின்ற ஒர்க் 1910 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. பிகினிங் ஆஃப் த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிஸ் மூவ்மெண்ட், அதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட் கிரிட்டிஸ் மூவ்மெண்டோட பிகினிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெர்ஜினா வுல்ஃபோட எ ரூம் ஆஃப் ஒன் ஓன் 1929 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. டெக்ஸ்ட் த மூவ்மெண்ட். ஓகேங்களா. ப்ரொமினன்ட் ஃபெமினிஸ்ட் லிட்ரரி கிரிட்டிக்ஸ் இன்க்ளூட் த ஐஸ்பர்க் ஆம்ஸ்ட்ராங், நான்சி ஆம்ஸ்ட்ராங், பார்பர் போவன், ஜெனிஃபர் லோரா ப்ரௌன்,
மார்கரெட் ஆனி டர்டி, ஈவா ஃபிக்ஸ், சந்திரா கில்பர்ட், அதே மாதிரி சூசன் கர்ட்பர். ஸோ இவங்களாம் யாருன்னா ஒரு ஃபேமஸான ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ். ஓகேங்களா. இந்த மாடர்ன் ஃபெமினிஸ்ட் லிட்டரரி கிரிட்டிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட்ஸ் த ரூட் இன் 1960 த செகண்ட் வே ஆஃப் ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ஃபெமினிஸ்ட் லிட்டரரி கிரிட்டிசம் அப்படின்றது வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. த பிளாக் ஃபெமினிஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கினா 1976 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பிளாக் ஃபெமினிஸ்ட் சிஸ்டம் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட்டு. பிளாக் ஃபெமினிஸ்ட் சிஸ்டம் வந்து 1977 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. லிட்டரரி ஃபெமினிசம் வாஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த காம்போனன்ட் டு த பிளாக் ஃபெமினிஸ்ட் லிபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. த டேம் ஆஃப் ஃபெமினிசம் டேக்கன் ஃப்ரம் த லாட்டின் வேர்டு. இந்த ஃபெமினிசம் அப்படின்றது டேம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட்லேருந்து ஃபேமன், FEMINA, ஃபேமா அப்படின்ற அந்த வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி. ஃபெமினிசம் அப்படின்னு என்ன மீனிங்? இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஃபீமேல்ஸ். பிரெஞ்சு ஃபெமினிசம் ஐடென்டிஃபை வித் த Chartier these Paysan, the first feminist thinker. French feminism கிறிஸ்டியன் டி பைசன் அப்படின்றவர் தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் திங்கராக இருந்திருக்காரு. ஜோய்சி கோரல் கேட்ஸ், மார்கரெட் இத டூ ஃபோக்கஸ் ஆஃப் த நியூ வேர்ல்டு ஃபெமினிசம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்டு ஃபெமினிசத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜோயஸ் காய்ஸ் கேட்டி, மார்கரெட். சின்ஸ் த 1980 ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபெமினிசம். ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபெமினிசம் வந்து 1980 ஆர்கியூட் வித் த ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட். இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்டை பற்றி சொல்லுது. ஷுட் அட்ரஸ் த குளோபல் இஷ்யூஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபெமினிஸ்ட் கண்டினியூட் டு கேம்பெயின் ஃபார் த ரிஃபார்ம் ஃபேமிலி லாஸ்க்கு வந்து கொண்டு வராங்க. சரிங்களா. கிவ்ஸ் த ஹஸ்பண்ட் கண்ட்ரோல் ஓவர் தேர் வேவ்ஸ் டு த மிட் 20th century. அதாவது ஒரு பெண்ணானவள் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கு வந்து அடிமை கிடையாது, ஈக்குவல் ரைட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வரது எப்போ பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் 20th century வந்து இந்த ரூலை வந்து கொண்டு வராங்க. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய நாம் ஃபெமினிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியாவை பற்றி பார்க்கலாம்.